ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. டூ வீலரில் ஆஃபீஸுக்கு வந்து கொண்டிருந்தான் மோகன். ஆஃபீஸ் புறப்பட நேரமாகி விட்டது. வேகமாக டூ வீலரை ஓட்டி வந்தான். மனம் வேறு சரியில்லை. முன்னே போய்க் கொண்டிருந்த ஒரு காரின் மீது மோத இருந்தான் மோகன். சட்டென்று வண்டியின் வேகத்தை குறைத்து வண்டியை நிறுத்தினான். பெரிய விபத்திலிருந்து தப்பினான். விபத்து நிகழ்ந்திருந்தால் கதி என்னவாகி இருக்கும் என எண்ணி அவனுடைய கை கால்கள் எல்லாம் நடுநடுங்கியது. தன் மனைவிக்கு கணவனும் தன் பெண் குழந்தைக்கு அப்பாவும் கிராமத்தில் இருக்கும் அம்மாவுக்கு பிள்ளையும் போன இடம் தெரியாமல் போயிருப்பான். ஆபீஸுக்கு வந்து சேர்ந்தான் மோகன். 10 நிமிடம் லேட். நல்ல வேளை. எதற்கெடுத்தாலும் குற்றம் கண்டுபிடிக்கும் மேனேஜர் வரவில்லை. ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தார். வாஷ் பேஷனில் முகத்தை கழுவி நன்றாக மடித்திருந்த கைக்குட்டையை பிரித்து முகத்தில் படிந்திருந்த தண்ணீரை துடைத்து கொண்டான். பின் பாக்கெட்டில் வைத்திருந்த சீப்பை எடுத்து தலையை வாரி நிகழ்விருந்த பயங்கர விபத்திலிருந்து தான் மீண்ட அதிர்ச்சி முகத்தை தெரிகிறதா என பார்த்தான். முகம் இயல்பான நிலைக்கு வந்திருந்தது. சீட்டில் உட்கார்ந்தான். மேசையில் 7-8 கோப்புகள் அவன் ஒப்புதலுக்கும் கையெழுத்துக்கும் தயாராக இருந்தன. அதில் ஒரு கோப்பை திறந்தான். அதில் வரிக்கு வரி எழுத்துகளும் எண்களும் நிறைந்திருந்தன. ஆனால் அவை ஏதும் மோகனின் கண்களுக்கு தெரியாமல் நித்யாவின் முகமே தெரிந்தது. அவளின் கலங்கிய கண்களும் அதில் பளபளக்கும் கண்ணீருமே விழி நிரம்ப தெரிந்தது. ஏங்க, என் ஆசை நிறைவேறாதா என்று ஏக்கமும் பரிதாபமாக கேட்டது அவள் முகம். நித்யாவுக்கும் மோகனுக்கும் திருமணமாகி 2 மாதங்களே ஆயிருந்தன. ஆனால் அவர்களுக்கு 4 வயதில் பிரியா என்ற பெண் குழந்தை இருந்தது. ஆம், மோகனின் 2வது தாரம் நித்யா. முதல் மனைவிக்கு பிறந்த குழந்தை பிரியா. ரொம்ப சுறுசுறுப்பு, புத்திசாலித்தனம். மோகனை ஆபீஸுக்கு அனுப்பிவிட்டு குழந்தை பிரியாவை கொஞ்சுவதுதான் முதல் மனைவியின் பிரதான வேலை. பிரியாவுக்கு 2.5 வயதாகும் போதே அவளை பிளே ஸ்கூல் ஒன்றில் சேர்த்து விட்டனர். காலையில் பள்ளியில் விட்டு செல்வான் மோகன். 11:30 மணிக்கு தன் ஸ்கூட்டியில் வீட்டிற்கு அழைத்து வருவாள். கடைகளுக்கு அழைத்து சென்றால் கண்ணில் பட்ட பொருட்களை எல்லாம் 2 கைகளிலும் வாரி எடுத்து கொள்வாள். அது வேண்டாம், இது வேண்டாம் என்றெல்லாம் குழந்தையிடம் சொல்ல மாட்டாள். ஒரே குழந்தை, செல்லமான குழந்தை, அறிவான குழந்தை, இப்படி கண்டதை எல்லாம் வாங்கி தள்ளுவது ஒரு நாள் அதற்கே அழுத்துவிடும் என்று நினைத்து கொண்டிருந்தாள். ஆனால் தின்பண்டங்களை வாங்குவதை பிரியா நிறுத்தவே இல்லை. எதையும் முழுமையாக தின்ன மாட்டாள். பாதி தின்று குப்பை கூடையில் போட்டு விடுவாள். சாப்பிடுவதை விட குப்பை கூடையில் எரிவதுதான் அதிகம். ஒரு நாள் கோபம் வந்து பிரியாவை 2 அடி அடித்து விட்டாள். அடி கொஞ்சம் பலமாக பட்டுவிட்டது. ஓவென அழுதாள் பிரியா. அம்மாவிடமிருந்து தனக்கு அன்பு மட்டுமே கிடைத்து கொண்டிருக்க இப்போது அம்மா தன்னை அடிக்க ஆரம்பித்து விட்டாளே என்ற மன கஷ்டத்தில் ஓரிரு மணி நேரமாகியும் அழுகை நிற்கவில்லை. அவள் அழுவதை பார்த்து கதி கலங்கி போனாள் அம்மா. அழுது அழுது குழந்தை உயிரே விட்டுவிடுமோ என்று பயந்தாள். பாவி, உன்னை இப்படி அழ மாதிரி அடிச்சு விட்டேனே, எனக்கு நானே ஒரு தண்டனை கொடுக்கணும் என்று புலம்பியபடி அங்கிருந்த சுவற்றில் தன் தலையை நங்கு நங்குவென்று மோதிக்கொண்டாள். சிறிது நேரத்தில் கபாலம் பிளந்து விட்டது போல அவள் தலையிலிருந்து ரத்தம் ஆறாக பெருகி ஓடியது. விஷயம் தெரிந்து ஆபீஸிலிருந்து ஓடி வந்து அவளை மருத்துவமனைக்கு அழைத்து போனான் மோகன். எவ்வளவோ தையல் போட்டும் ரத்தம் வருவதை டாக்டரால் நிறுத்த முடியவில்லை. அதுபோல உடலை விட்டு போக துவங்கிய உயிரையும் பிடித்து நிறுத்தவோ தடுத்து நிறுத்தவோ டாக்டர்களால் முடியவில்லை. அம்மா இல்லாத குழந்தையானால் பிரியா. அவளை யார் பார்த்து கொள்வது என்ற கேள்வி. மோகனின் அம்மா பெயருக்கு தான் உலகில் இருந்தாலே தவிர குழந்தை பிரியாவை ஒரு நாள் பார்த்து கொள்ளக்கூட உடம்பில் தெம்பும் பலமுமின்றி இருந்தாள். இந்த நிலையில் நித்யா மோகனின் மனைவியானாள். ஏற்கனவே ஒரு குழந்தை இருப்பது தெரிந்தே அவனை கல்யாணம் செய்து கொண்டதால் இந்த கல்யாணம் குழந்தையை கவனித்து வளர்க்கதான் என்பதை நன்கு புரிந்து கொண்ட நித்யா தன் வயிற்றில் பிறந்த குழந்தையாகவே பிரியாவை எண்ணி அன்பு செலுத்தினாள். குழந்தையிடம் அவள் எவ்வளவோ நெருக்கமாகவும் பிரியமாகவும் அன்பாகவும் நடந்து கொண்டாலும் நித்யாவை அம்மா என்று பிரியா கூப்பிடவே இல்லை. சித்தி என்றுதான் அழைத்தாள். அம்மானு கூப்பிடணும் என்றான் மோகன் குழந்தையிடம். மாட்டேன் போ, சித்தின்னு தான் கூப்பிடுவேன் என்றாள் பிரியா. நாளடைவில் தான் காட்டும் அன்பிலும் அரவணைப்பிலும் பிரியா தன்னை அம்மா என்று கூப்பிட ஆரம்பித்து விடுவாள் என எதிர்பார்த்திருந்தாள் நித்யா. அது நடக்கவில்லை. குழந்தையை அதட்டி மிரட்டி அம்மானு கூப்பிடு என்றான் மோகன். கோபத்தில் குழந்தையை அடிக்கிறதுக்கு கையை கூட ஓங்கிவிட்டான் மோகன். அப்படி இருந்தும் குழந்தை கூப்பிடவில்லை. நித்யாவுக்கோ பிரியா தன்னை அம்மா என்று கூப்பிடவில்லையே என்ற ஏக்கத்தில் மனவியாதி வந்துவிடும் போலிருந்தது. தன் ஏக்கத்தை மோகனிடம் சொல்லி அழுது புலம்புவாள். பொறு நித்யா, குழந்தை உன்னை அம்மானு கூப்பிடுற காலம் வரும் என்பான் மோகன். கோப்பில் கவனம் செல்லவில்லை மோகனுக்கு. காலையிலிருந்தே நித்யா சோகத்துடனும் ஏக்கத்துடனும் இருப்பதை கவனித்திருந்தான் மோகன். அவள் கண்களில் கண்ணீர் நிரம்ப இருப்பதும் அவள் பார்வை
பார்வை ஏக்கமுடன் பிரியாவின் மீதே படிவதையும் அவன் அறிந்திருந்தான். அவன் மொபைல் போன் ஒலித்தது. அதை ஆன் செய்தபடி தன் இருக்கையை விட்டு எழுந்த மோகன் ஸ்டோர் ரூம் நோக்கி சென்றான். ஹலோ என்ற அவன் போனில் தெரியும் நம்பரை பார்த்தான். நித்யாவின் மொபைல் நம்பர். என்ன நித்யா என்றான் மோகன். உடனே வீட்டுக்கு வாங்களேன் என்றாள் நித்யா. குரலில் சந்தோஷம் தெரிந்தது. என்ன நித்யா என்றான். என் காதையே நம்ப முடியலைங்க என்றாள். விஷயத்த முதல்ல சொல்லு என்றான். நம்ம பிரியா இல்ல பிரியா? ஆமாம், அவளுக்கு என்ன? என்னை அம்மான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பிரியாவா என்றான். ஆமாம், உன்னை அம்மான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாளா? ஆமாங்க. அம்மா என்ன குளிப்பாட்டு, அம்மா எனக்கு ட்ரெஸ் போடு, அம்மா எனக்கு சாதம் போடு, அம்மா என் கூட விளையாடு, அம்மா டிவியில கார்ட்டூன் சேனலை வைன்னு வார்த்தைக்கு வார்த்தை அம்மா அம்மான்னு சொல்லிட்டே இருக்காங்க. சந்தோஷம் தாழ முடியல என்றாள் நித்யா பரவசமாக. நிஜமாகவா நித்யா என்று கேட்டான் மோகன். அவனாலும் இதை நம்ப முடியவில்லை. பிரியாவிடம் எப்படி இந்த மாற்றம் உண்டானது? வீட்டிற்கு ஓடினான் மோகன். வாசலிலே குழந்தை பிரியாவை இடுப்பில் வைத்து நின்று கொண்டிருந்தாள் நித்யா. அவள் முகத்தில் ஏகப்பட்ட சந்தோஷம். அவள் இடது தோளில் சாய்ந்து நித்யாவை கட்டி கொண்டிருந்தாள் பிரியா. அருகில் வந்ததும் குழந்தை பிரியாவிடம் நித்யாவை காட்டி இது யாரு என்று கேட்டான் மோகன். அம்மா என்றாள் பிரியா. யாரோட அம்மா என்றான். என்னோட அம்மா அவள் சொல்ல. உனக்கு சாதம் போட்டது யாரு, குளிப்பாட்டினது யாரு, ட்ரெஸ் போட்டது எல்லாம் யாரு என்று கேட்க இந்த அம்மா தான் செஞ்சாங்க. இந்த அம்மா யாரோட அம்மா என்று கேட்டான். என்னோட அம்மா. சித்தி இல்லையா பிரியா என்றான். சித்தி இல்ல, அம்மா என் அம்மா என்று பிரியா சொல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஆனா எப்படி இது நடந்ததுன்னு மட்டும் புரியலைங்க என்றாள் நித்யா குழந்தையை கட்டி அணைத்தபடி. நான் ஆபீஸ் போயிட்டு சீக்கிரமா வரேன் நித்யா, நாமெல்லாம் பீச்சுக்கு போகலாம் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டான் மோகன். 10 வீடு தாண்டியிருக்க மாட்டான். மோகன் தம்பி என்று தன்னை யாரோ கூப்பிடுவது கேட்டு திரும்பி பார்த்தான். பார்வதி பாட்டி. தம்பி, பிரியா நித்யாவை அம்மான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாளா என்று கேட்டாள் அவள். ஆமாம் பாட்டி. அது உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டான் மோகன். நான் தான் குழந்தைய அப்படி கூப்பிட வச்சேன் தம்பி என்று சொல்ல நீங்களா என்று ஆச்சரியப்பட்டான். ஆமாம் தம்பி, பிரியாவை பெத்த அம்மா இல்ல நித்யா. தனக்கு ஒரு குழந்தை பிறக்கிற வரை வேணும்னா அவள் பிரியா கிட்ட பாசம் காட்டலாம், பிரியாவும் அன்பு காட்டலாம். அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்துட்டா அப்புறம் எல்லாம் தலைகீழா மாறிவிடும் இல்ல. அதனால இப்பவே நீ உன் சித்தியே அம்மான்னு கூப்பிட ஆரம்பி. அப்பதான் உன் சித்திக்கு உன்கிட்ட பாசம் உண்டாகும். உன்னையும் அவளையும் அது பிரிக்காது என்றேன். உன் சித்திக்கு ஒரு குழந்தை பிறந்தாலும் இப்ப உண்டாகிற பாசம் உண்மையில குறையாதுன்னு குழந்தை பிரியா கிட்ட அவளை பார்க்குற போதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சேன். அவதான் புத்திசாலி குழந்தையாச்சே. நான் சொன்னதை கப்புன்னு பிடிச்சிக்கிட்டா. நித்யாவை அம்மான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டா என்றாள் பாட்டி. உங்களுக்கு ரொம்ப நன்றி பாட்டி என்று சொல்லி ஆபீஸுக்கு புறப்பட்டான் மோகன். பாட்டி, நித்யாவுக்கு தாயாகும் பாக்கியம் கிடையாது. அவள் பெரிய மனுஷியாகவே இல்லை. ஆனா ஒரு ஆணுக்கு மனைவியாகவும் ஒரு குழந்தைக்கு தாயாகவும் தான் இருக்க விரும்பினாள். நான் மனைவியை இழந்து ஒரு குழந்தையோட இருக்கிறத தெரிஞ்சதும் அவள் என்ன கட்டிக்க சம்மதிச்சா. தனக்கு குழந்தைய பிறக்காது என்பது தெரிஞ்சதால பிரியா கிட்ட ரொம்பவும் அன்பும் பாசமும் காட்டுறான். குழந்தை பிரியா அவளை அம்மான்னு கூப்பிடாததால அவளுடைய ஆசை நிராசை ஆயிடுமோன்னு பயந்துட்டே இருந்தேன். அது குழந்தை மேல வெறுப்பாக கூட மாறலாமன்னு பயந்தேன். ஆனால் நீங்க ஒரு நல்ல முயற்சி எடுத்து நித்யாவை அம்மான்னு பிரியாவை கூப்பிட வச்சிட்டீங்க என்று தனக்குத்தானே கூறிக்கொண்டான்.